AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலக முகாமில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைகிறார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். கணபதி, ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது? எவ்வளவு நேரம் அந்த ஆலோசனைக் கூட்டம் நடந்தது? விரிவான விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனையில் 15 கூட்டணி கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடியை ஆதரித்து கையெழுத்திட்டுள்ளன. அதாவது பிரதமர் நரேந்திர மோடியே அடுத்த பிரதமராக வர வேண்டும் என அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் தங்களுடைய கட்சிகள் சார்பாக ஆதரவு கடிதங்களை அளித்துள்ளார்கள். பிறகு இன்றே குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு சென்று இந்த கடிதத்தை சமர்ப்பிக்கலாம் எனவும் திட்டமிட்டனர். ஆனால் அந்த திட்டத்திலே தற்போது ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அடுத்து நாளை மறுநாள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மக்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மக்களவை குழுவின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் அதன் பிறகு 2 கடிதங்களையும் ஒன்றாக எடுத்துச் சென்று குடியரசுத் தலைவரிடம் கொடுத்து பின்னர் ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏற்கனவே சொன்னது போல இன்று இரவிலேயே சென்று குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் என்கிற முடிவை தற்போது பாரதிய ஜனதா கட்சி தலைமை மாற்றியிருக்கிறது. ஆகவே அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் மக்களவை உறுப்பினர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அந்த தீர்மானத்துடன் குடியரசுத் தலைவரை சென்று சந்திக்க முடிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் சனிக்கிழமை பதவியேற்பு விழா என்பதிலே எந்தவிதமான மாற்றமும் இல்லை என பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று கூட்டணியின் தலைவர்கள் அனைவருமே ஒருமனதாக பிரதமர் நரேந்திர மோடியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவரே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அடுத்த பிரதமராக பதவியேற்பார் என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே பிரதமர் நரேந்திர மோடி அருகிலேயே சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். முன்னாள் கர்நாடக முதல்வர் குமாரசாமி, மகாராஷ்டிரத்தின் தற்போதைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இப்படி அனைத்து கூட்டணி கட்சிகளுமே பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாம் அனைவரும் ஒன்றாக ஒருங்கிணைந்து ஏழை எளிய மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும், விவசாயிகள் நலனுக்காக பாடுபட வேண்டும், ஓபிசி சமுதாயத்தின் நலனுக்காக பாடுபட வேண்டும் என பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தியிருக்கிறார். அதை கூட்டணி தலைவர்கள் ஒன்றாக ஆமோதித்திருக்கிறார்கள். ஒருமனதாக பிரதமர் நரேந்திர மோடியை ஆதரித்து அவர்கள் கடிதமும் அளித்திருக்கிறார்கள். அதாவது 15 கட்சிகளும் ஒன்றாக அந்த கட்சியின் தலைவர்கள் கையெழுத்திட்டு ஒரு கடிதம் தயாராக இருக்கிறது. அது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமர் நரேந்திர மோடியை தலைவராக நிறைவேற்றி தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு 2 கடிதங்களும் ஒன்றாக குடியரசுத் தலைவரிடம் அனுப்பப்படும். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி என்பது எழுத்துப்பூர்வமாக முடிவு செய்து அவருக்கு ஆதரவை தெரிவித்து கடிதமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய கூட்டத்திலே இந்த முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் எனவும் அதன் பிறகு குடியரசுத் தலைவரிடம் சென்று ஆட்சி அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி உரிமை கோருவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்களும் மிகவும் பரபரப்பாக இருக்கும் என பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கருதுகிறார்கள். அடுத்த 2 நாட்களும் பரபரப்பா இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் இல்லத்திலிருந்து இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் நம்மோடு இணைகிறார். அவரிடமும் நேரடியாக கேட்கலாம். நிரஞ்சன், ஒரு பக்கம் ஆட்சி அமைப்பதற்கான ஆயத்த பணிகள்ல பாஜக தீவிரம் காட்டிட்டு வராங்க. இப்போ இங்க என்ன நடக்குது? கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டு வருது? கூட்டம் முடிஞ்சிருச்சா? என்ன விவரம்? விக்னேஷ், இப்பதான் கூட்டம் தொடங்கியிருக்கு. மொத்தம் 33 தலைவர்கள் கலந்து கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதுக்கான லிஸ்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, KC வேணுகோபால், தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து சரத்பவார், சுப்ரியா சுலே, திமுகவிலிருந்து MK ஸ்டாலின், TR பாலு, சமாஜ்வாதி கட்சியிலிருந்து அகிலேஷ் யாதவ், ராம்கோபால் யாதவ், அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து அபிஷேக் பானர்ஜி, இடதுசாரிகள் கட்சியிலிருந்து டி ராஜா, சீதாராம் யெச்சூரி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சால இருந்து சம்பன் சோராய், கல்பனா சோரன், இந்த மாதிரியான முக்கிய தலைவர்கள் 33 தலைவர்கள் கலந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து
விசிகாவுடைய தலைவரான தொல் திருமாவளவன், நாடாளுமன்ற உறுப்பினரான ரவிக்குமார், இப்படின்னு அனைத்து கட்சி தலைவர்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த கூட்டம் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய இல்லத்துல தான் நடந்துகிட்டு இருக்குது. தேர்தலில் தோல்வி அடைஞ்ச தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லா மாதிரியான தலைவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கூட்டம் தொடங்கிய உடனே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசினதை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்திய அரசியல் சாசனத்தை, அதனுடைய மாண்புகளை மதிக்கும் அனைத்து கட்சிகளையுமே இந்தியா கூட்டணி வரவேற்கிறது. இது மற்ற கட்சிகளுக்கான ஒரு அழைப்பா, இந்தியா கூட்டணியுடைய ஒரு அழைப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்தியாவுடைய அரசியலமைப்புடைய முகப்புல பிரியாம்பிள்னு சொல்லப்படக்கூடிய முகவரை இருக்கும். அதுலதான் we the Indian have solemnly resolved to be a சோசியலிஸ்ட் கண்ட்ரி, அந்த மாதிரியான வாசகங்கள் அடங்கிய அந்த பிரியாம்பல் இருக்கும், அந்த முகவுரை இருக்கும். அந்த ஷரத்துகளையும் அந்த கருத்துக்களையும் எந்தெந்த கட்சிகள்லாம் மதிக்குதோ அந்த அத்தனை கட்சிகளையுமே நாங்க வரவேற்கிறோம், இந்தியா கூட்டணி திறந்த மனதுடன் வரவேற்கிறது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான சமிகையை கொடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா பிரதமர் நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்குது. அவங்க தொடர்ச்சியா ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அவங்க தொடர்ச்சியா முன்னோக்கி நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி எப்படி எல்லாம் செயல்பட்டது, எந்தெந்த மாநிலங்கள்லாம் சரியா சிறப்பா செய்ய முடியாம போச்சு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க அணுகுறாங்க. அதை தவிர இந்த கூட்டணியை மேலும் பெரிதுபடுத்துறதுக்கான வேலைகள்லையும் அவங்க மும்முரமா ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அதுதான் மல்லிகார்ஜுன கார்கேவுடைய இந்த கூட்டத்துடைய ஆரம்ப பேச்சுடைய வெளிப்பாடா நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை மிக முக்கியமாக மிக ஒற்றுமையாக நம்ம சந்திச்சோம், அதுக்காக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு கார்கே சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட தோல்வி. மக்கள் அவரை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனா மக்களுடைய இந்த தீர்ப்பை எப்படியாவது மாற்றி அமைச்சரணும்னு பிரதமர் நரேந்திர மோடி முயற்சிக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் சாடலையும் கார்கே அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு. இப்போ கார்கே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ராகுல் காந்தி பேசுவாரு, சோனியா காந்தி அவர்கள் பேசுவாங்க, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுவாங்க. ஒவ்வொரு கட்சிகளை சேர்ந்தவர்களும் தங்கள் தரப்பு கருத்துக்களை முன்வைப்பாங்க. குறிப்பா அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளணும். இந்த கூட்டத்துக்கு உள்ள போகும் பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய சீதாராம் யெச்சூரி அவர்கள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்பது இன்றையக்கான விஷயமா மட்டுமில்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான முக்கிய நகர்வுகளுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். சோ அவங்க ஒரு மிக முக்கியமான அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மல்லிகார்ஜுனுடைய கார்கேவுடைய அந்த பேச்சும் அந்த ஆரம்ப உரையும் அதை தான் சுட்டுவதா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. திறந்த மனதுடன் அரசியல் சாசன மாண்புகளை மதிக்கக்கூடிய கட்சிகளை இந்தியா கூட்டணி வரவேற்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மெசேஜ் யாரோ ஒருத்தவங்களுக்கு அவர் அனுப்புறாரு. ஏன்னா ஏற்கனவே இந்த கூட்டணியில இருந்து விலகிய நிறைய பேரை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சிகள் இந்தியா கூட்டணி தேர்தல் முடிவுகள் வெளியான அன்றைய மாலையிலிருந்தே தொடங்கி இருந்ததை நம்மளால தொடர்ச்சியா பார்க்க முடிந்தது. சரத்பவார் அவர்கள் மற்ற கட்சி தலைவர்களுடைய தொடர்பு கொண்டு பேசினது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணியை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு தீவிர ஆலோசனை இன்றைய கூட்டத்தில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விக்னேஷ், நீங்க இணைப்பில் இருக்க நம்ம தொடர்ந்து கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இப்போ இந்த பாஜக தலைமையிலான அந்த கூட்டத்தில் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்? 8ஆம் தேதி பதவியேற்பு விழா நடப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கே, அது உறுதி செய்யப்பட்டிருக்கா? என்ன விவரம்? நிச்சயமாக இன்று பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கு சென்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். காலையிலே மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதில் 2 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சரவை ராஜினாமா செய்வது. ஏனென்றால் புதிய அரசு அமைய வேண்டும், மீண்டும் ஒருமுறை பிரதமர் நரேந்திர மோடி புதிதாக பிரதமராக பதவியேற்க வேண்டும். அதே போலவே மக்களவையின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. ஆகவே இந்த மக்களவையை நிறைவுக்கு கொண்டு வந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மக்களவை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு மக்களவை புதிதாக நியமிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த 2க்குமான தீர்மானங்களை அமைச்சரவை கூட்டத்திலே நிறைவேற்றி பிரதமர் நரேந்திர மோடி பின்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். அப்போது குடியரசுத் தலைவர் இல்லத்திலே நடைபெற்ற சந்திப்பின் போது சனிக்கிழமையன்று பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்பதையும் அங்கே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகவேதான் குடியரசுத் தலைவர் இல்லத்திலே
இன்று முதல் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் ஆகிய நாட்களிலே பார்வையாளர்கள் யாரும் அங்கே செல்ல முடியாது. அங்கேயே பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே சனிக்கிழமை அன்று அங்கே பதவியேற்பு விழா நடைபெறும். அதற்கான நேரம் விரைவிலே முடிவு செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வையும் தற்போது டெல்லி மீதுதான் விழுந்திருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கணபதி மற்றும் நிரஞ்சன் இருவருக்கும். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.